குமாரு, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் வள்ளி. உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயம் ஏதாவது பேசினியா குமாரு? ஏதாச்சும் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா பாரு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. வள்ளி, நானும் என்னென்ன வழிலாம் கிடைக்குமோ நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவர்கிட்ட பேசுகிற தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது வள்ளி. அது மட்டும் இல்லாமல் அம்மாலாம் வந்து நிறைய என் கல்யாணத்து மேலே ஆசை வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நீ சொன்னது போல தான், உன் கூட வாழாமல் என்னாலையும் இருக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம் வள்ளி, நீ எதை பற்றியே கவலைப்படாத. அடுத்த வாரம் வர பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம இதை தடுத்து நிறுத்தினா தான் பண்ண முடியும். எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு கூட புரிய மாட்டேங்குது வள்ளி. என்ன வள்ளி காலையிலே ரொமான்ஸ் போல? நீங்கள் வேற அக்கா, எங்கள் விஷயந்தான் உங்களுக்கு தெரியும்ல. குமார் வீட்டில் வேற அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போகிறாங்களாம். அதை கேட்டு இன்னும் என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கா. நீ எதுவும் கவலைப்படாத வள்ளி, அதான் நானும் செல்வி அக்காவும் இருக்கோம்ல, எப்படியாவது உங்களை சேர்த்து வச்சிடறோம். அப்புறம் குமார், நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கா அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் குமார். அக்கா, வள்ளி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு எங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதால தான்க்கா சொல்லாமல் இருக்கேன். சொன்னேன்னா எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவார். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப அழ ஆரம்பிப்பாங்கக்கா. எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு மேலே ரொம்ப கனவோடு இருக்காங்க. எனக்கும் வள்ளி இல்லாமல் வாழ முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வள்ளிக்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயந்தான், என்ன நடந்தாலும் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் செல்வி அக்காவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வள்ளி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. சரி குமார், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எந்த விஷயமா இருந்தாலும் வள்ளிக்கிட்ட சொல்லு, நான் வள்ளிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், சரியா? சரி, நீங்கள் ரொம்ப நேரம் இருந்து இங்கே பேசாதீங்க, கிளம்புங்க. நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என் அத்தைக்காரி என்னை தேடுவா. அப்புறம் நானும் கிளம்புறேன். சரிங்கக்கா. சரிங்கக்கா. சரி வள்ளி, நானும் அப்படியே கிளம்புறேன். நம்ம இங்கே பேசுகிற யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும். நீ அதை பற்றியும் கவலைப்படாத, நாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? சரிங்க. ஷபா, மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டம்! விலைவாசி ஏறி கிடக்குது. தங்கம் விலைக்கு காய்கறி எல்லாம் விற்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி தான் பொழப்ப நடத்த முடியுமோ தெரில. இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ளே என்னென்ன கதை விட்டுன்னு வரா பாரு இவ. காய்கறி விலை ஏறிச்சான், இது ஆயிடுச்சான், அது ஆயிடுச்சான். இவன் முதல்ல மார்க்கெட்டுக்கே போயிருக்க மாட்டா. எங்க என்னாச்சு போய் அவருக்கு என்னாச்சு கதை பேசிட்டு வந்திருப்பா. இங்கே இருக்கிற அண்ணாச்சி கடையில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கதை விட்றா இவ. அத்தை, என்ன அத்தை, நான் இது சொன்னாலுமே நம்ப மாட்டீங்க. சோஃபாவில் படுத்துன்னு டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் மார்க்கெட் விலைவாசிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சட்டி நிறைய சாப்பிட்டா மட்டும் போதாது அத்தை, விலைவாசிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏய், என்ன வாய் தாம்பரம் வரைக்கும் நீளுது உனக்கு? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லுவேனா? உங்க பிள்ளைய சொன்ன அத்தை, தக்காளி விலை கிலோ 60 ரூபாய் இருக்கு அத்தை. ஆனா அவர்கிட்ட சொன்னா அதை நம்ப மாட்டாரு. நேற்று கிலோ 40 ரூபாய் தானே இருந்துச்சு, இப்போ எப்படி விலை ஏறும்ன்றுவாரு. இந்த 1/4 கிலோ தக்காளி ஒரு நாளையே காலி ஆயிடும். அவர்கிட்ட போய் கேட்டா, இப்போ தானே மார்க்கெட் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா அப்படின்வாரு. இப்படிலாம் குடும்பம் நடத்தினா அப்புறம் எப்படி சொத்து சேர்த்து வைக்கிறது அப்படின்வாரு. நான் தான் எல்லாத்தையும் வீணாக்குற மாதிரி பேசுவாரு அத்தை அவரு. ஏன் 1/4 கிலோ தக்காளி ஒரு நாளில் காலி ஆகுது? அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமாக நம்ம குடும்பம் நடத்தணும். ஆமாம், போன வாரம் 2 கிலோ தக்காளி வாங்கணுமே, அது என்ன ஆச்சு? அத்தை, ராஜி வீட்டில் வந்து தங்கியிருக்கிறப்போ நீங்கள் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாமே காலி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்குறீங்க? அப்போ நான் தான் எல்லாத்தையும் வீணாக செலவு பண்ணுறேன்னு சொல்கிறியா நீ? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ஆ, சொல்லுவேன். என்கிட்டயே என்னை பற்றி இவ்வளோ சொல்கிறியே, என் பையன்கிட்ட என்னாலாம் என்னை பற்றி போட்டு கொடுப்ப? ஆமாம், அப்படியே நான் சொன்னது எல்லாத்தையும் இவர் பையன் நம்பிடுவார். ஐயோ அத்தை, நான் இப்படிலாம் பேசுவேண்ணா? என்னத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க? மாமியாரே கண்கண்ட தெய்வம்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பற்றி இப்படிலாம் நினைக்கிறீங்களே அத்தை? என்ன மாமியார் மருமகளும் பேசுறது தெருமான வரைக்கும் கேட்குது? அப்படி என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃபைல் ஒன்று மறந்து வச்சுட்டேன். பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் வந்து கையோட எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஏய், சும்மா மாசம் நிற்காம போய் சமையல் எல்லாருக்கும் டைம் ஆகுதுல. ஐயா வாயை பாரு, தாம்பரம் வரைக்கும் போகுது. ஏய், என்ன வாய் நீளுது? ஆத்தாடி ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க? இது எப்படி சமாளிக்கணுமே? சின்ன பொண்ணு, டைம் ஆகுது பாருமா, கொஞ்சம் சீக்கிரம் போய் சமையமா. மதியம் லஞ்சுக்கு டைம் ஆகுதுல்ல, போமா. முதல்ல நீங்கள் ரூமுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஏய், என்ன தனியாக கொண்டு போய் பேச போற? என்ன இருந்தாலும் இங்கேயே பேசு. என்கிட்ட வாயாடுற மாதிரி என் பிள்ளைகிட்டயும் போய் வாயாடாத. அவனே பாவம் வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டென்ஷன்லாம் ஏற்றிட்டு வரான். இதில் நீ வேற மேற்கொண்டு அவனை டென்ஷன் பண்ணாத. ஐயோ அத்தை, நீங்கள் ஆக்குறதே போதும், நான் வேறையா? என்ன சொன்ன இப்போ? அது ஒன்றும் இல்லை அத்தை, சோறு குழம்பு மட்டும் போதுமா, இல்லை பொரியலோ சேர்த்து ஆக்கவான்னு கேட்டேன். இன்னும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற. இத்தனை நாளாக எப்படி சமைச்சிட்டு இருந்த? அப்படியே போய் சமைப்ப. ஆனால் அத்தை, உங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாய் தூக்கின்னு போயிடும். சின்ன பொண்ணு, போதும் நிறுத்து. வா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல, வா அதை பற்றி பேசுவோம்.
என்னம்மா அம்மா கிட்ட அவ்வளோ சண்டைக்கு போற? என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்கல்ல, நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கம்மா. அதை போய் முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு எங்க விலை கம்மியா இருக்குன்னு தேடி பார்த்து வாங்கின்னு வரேன். ஆனா உங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் போய் ஊர் பொறுக்கிட்டு வரேன், கதை பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கோவம் வருங்க. நானும் சில சமயம் அமைதியா தான் இருந்துடுறேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. சரி சரி விடுமா, அவங்க வயசாயிடுச்சுல, என்ன பேசுறோன்னு கூட தெரியாம பேசுறாங்க. ஸோ நம்ம தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். சரி, என்ன எதுக்கு அவசரமா ரூமுக்குள்ள போயிட்டு வந்த? என்ன விஷயம் சொல்லு, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அதுவாங்க, ராஜி வந்து 2 நாள் ஆயிடுச்சு. அவளை வீட்டுக்கு அனுப்புறதா உத்தேசம் இருக்கா இல்லையா? அவங்க மாமியார் என்ன தெரியுமா சொல்றாங்க, ராஜியை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. இப்படியே இருந்தா எப்படி? நம்ம பொண்ணு வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதானே பார்த்தேன், என்னடா இந்த விஷயம் இன்னும் வரலையே அப்படின்னு. சரி சரி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பேசுறேன், அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க வீட்லயும் பேசணும், பேசிட்டு நம்ம பார்த்து அமுச்சு வச்சிடலாம். சரியா? சரிங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பேசுங்க.